அம்மா கிட்ட போய் சொன்னா அப்படியே அரைஞ்சிருவேன். அப்பா கிட்ட இருந்து போய் சொல்ல கத்துக்கிட்டியா? சொல்லு. அப்பா சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. குஷி, ஏய் நீ சொல்றீ? சொல்லு, இல்லன்னா அடிச்சு கொன்னுடுவேன். சொல்லு. பாட்டியும் பிரியாத்தியும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. எனக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்பா பேசினாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. குஷி, எத்தனை நாளா இது நடக்குது? இது வரைக்கும் ஒரு தடவை தான் அப்படி நடந்தது. புரியுதா? குஷி, வா ஸ்கூல் போலாம். குழந்தைய விடு. ஏய், நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வேணாம். குழந்தைய விடு. ஏய் உமா, என்ன நடக்குது இங்க? ஸ்கூலுக்கு போற குழந்தை கிட்ட ஏன் இப்படி கரெக்டா பண்ற? ஸ்கூலுக்கா போது இது? பொறுக்கி தின்ன போது இது? குழந்தை இந்த மாதிரி பேசாத. பின்ன என்னப்பா? இந்த ஆளை நம்பி என் குழந்தைய விட்டா இவ சொல்றா டெய்லி ஸ்கூல் வாசல்ல இவர் அம்மாவும் அந்த அக்கா தங்கச்சிங்களும் வருவாங்களாம். ஏதோ பேசி குழந்தை மனச கெடுக்குறாங்க. இதுக்கு பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் இவள சாக்கா வச்சு சதி ஆலோசனை பண்றாங்க. எப்படி என்னையும் என் குழந்தையும் பிரிக்கலான்னு. ராஜீவ், வாட் பிளடி நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஏய், இப்போ எதுக்கு போய் சொல்ற? ஏன் போய் சொல்ற? டெய்லி ஒன்னும் யாரும் வரல, ஒரு தடவை தான் வந்தாங்க. அதுக்கேட்டு இப்படி குதிக்கிற? ஏன் ஒரு பாட்டி பேத்தி பார்க்க கூடாதா? பாட்டியாம் பாட்டி. எதுக்கு திருட்டுத்தனமா வந்து பாக்குறாங்க? திருட்டு குடும்பம். என்னடா இவ்ளோ பொறுப்பா குழந்தைய கூட்டிட்டு போறியேன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். இதுக்குதான் லேட் ஆகுதுன்னு விழுந்தடிச்சு ஓடுனியா? இதோ பாரு, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப அதே பேசிட்டு இருக்கேன். வர்ற போதும். வாட்ச் யுவர் மூவ்மெண்ட்ஸ். அப்பா, இந்த ஆள் கிட்ட நமக்கு என்னப்பா பேச்சு? குடு. என்ன இப்படி பண்ற? நம்ம சண்டைய சாகல வச்சுக்கலாம். வந்து ஸ்கூலுக்கு அனுப்பு. நீ உடனே ஸ்கூலுக்கு அனுப்ப தேவையில்லை. ஏன் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், நான் கொண்டு வந்து விடுறேன். டேய், நம்ம சண்டையில ஏன் அவ்வளவு இன்வால்வ் பண்ற? ஸ்கூலுக்கு அனுப்புடி. போதும், உன் வேலையை பார்த்து நீ போயிட்டே இரு. ஏய் நீ வாடி. அம்மா, சொன்னா கேள்றி. ராஜீவ், ராஜீவ் சார், என்ன சார் உங்க பொண்ணு பண்றா? அறிவு பூர்வமா இதை பண்ணா பரவாயில்ல. குழந்தை ஸ்கூல் விஷயத்துல ஏன் சார் விளையாடுறா? உங்களுக்கு புரிய வேணாமா? சொல்லுங்க சார். அம்மா, வாம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணே. முதல்ல ஒரு குட் நியூஸ் சொல்லவா இல்ல பேட் நியூஸ் சொல்லவா? பேட் நியூஸே சொல்லுமா. ஸ்னேகா இன்னும் மாறல, அதான் பேட் நியூஸ். அவ துவாரகேஷ இன்னும் ஸ்ட்ராங்கா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ காதலிச்சா? அத பார்த்துட்டு நீ சும்மா இருப்பியா? என்னன்னு நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியல. அவகிட்ட எவ்வளவு தடவை இந்த விஷயமா சண்டையும் போட்டிருக்கேன். அவ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. கட்னா நான் துவாரகேஷ தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லனா நான் காலம் பூரா இப்படியே இருக்கேன்னு சொல்றா. ஓ, இப்ப அந்த அஸ்திரத்தை அவ கையில எடுத்துட்டாளா? ஆமாண்ணே. ஏன்னு நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சாபக்கேடு? அவ சரியான பிடிவாதக்காரி. அவ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுல முன்ன பின்ன பார்க்காம பிடிவாதமாவே இருப்பானே. அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ராஜி, நீ வீணா பயப்படாத. அவ சும்மா உன்னை பயமுறுத்துறா. வர வர நீ ரொம்ப சென்டிமெண்டல் ஃபூல் ஆயிட்ட. ஆமா, உங்ககிட்ட இருந்த முரட்டு பிடிவாதம் தைரியம் இதெல்லாம் எங்க போச்சு? அண்ணே, ஸ்னேகாவை பத்தி உனக்கு சரியாவே தெரியல. அவ ரொம்ப ரொம்ப பிடிவாதக்காரி. நான் என்ன சொல்ல வரேன்னா... போதும், நிறுத்து ராஜி. உன்ன உடனே அந்த ரகசியத்தை சொல்லிடுறேன்னு. அண்ணே, உண்மையை சொன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இல்ல ராஜி. நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்றதா எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம். எந்த உண்மையை சொல்வ ராஜி? சொல்லு. உங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அப்பா ஜெயில இருக்கான்னு சொல்லுவியா? அவ மனசை மாத்துறதுக்கு என்ன வழிங்கிறத யோசி ராஜி. இல்லண்ணே, அவளை இனிமே தடுத்து நிறுத்த உன்னால மட்டும்தான் முடியும். இல்ல ராஜி, நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அப்பன் கொலைகாரன், சொந்த அம்மாவை கொண்டவன்னு தெரிஞ்சா அவ உயிரோட இருக்க மாட்டாளே. இது தெரியாதா உனக்கு? தெரியும்ண்ணே. அப்ப நீ ஏன் அவளை கொல்ற? அண்ணே, நிஜத்தை சொல்லலன்னா அவ துவாரகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வீட்டுல வந்து நிப்பாண்ணே. மாட்டா. அப்படி நினைச்சிருந்தான்னா அவனோட ஓடி போனப்பவே தாலியோட தானே வந்து நின்று இருப்பா. தனியா தானே வந்து நின்னா.
அவளே அவளுக்கு ஒரு விலங்க போட்டுக்கிட்டு அதை திறக்கிற சாவியை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துருக்கா. நீ சம்மதிச்சாதான் கல்யாணம் அப்படிங்கறதாமா அந்த சாவி. நீ அந்த சாவியை தூக்கி எறிஞ்சிரு, பேசாம இரு. அது போதும், நான் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். சரி, குட் நியூஸ்னு ஏதோ சொன்னியே. ஐஜியோட மாமியார் ஸ்னேகாவுக்கும் பிரதீப்க்கும் வந்து சம்பந்தம் பேசினாங்க. ஐஜிக்கும் சம்மதம் தான் போல, அதனால ருத்ராவை கூட்டிட்டு வந்து பேசுறேன்னு சொன்னாங்க. ஐஜி குடும்பத்துக்குள்ள ஸ்னேகா போறது எவ்வளவோ பெட்டருமா. நல்லா தான் இருக்கு, ஆனா ஸ்னேகா ஒத்துக்கணுமே. அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். வெளியே வந்த உடனே முத காரியமா அதைத்தான் நான் செயல்படுத்த போறேன். என்னென்ன திட்டம்? அந்த துவாரகேஷ் இந்த ஆட்டத்திலிருந்து நிரந்தரமா விலகிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல. ஐயோ அண்ணே, அவனை கொலைகளே எதுவும் பண்ணிடாத. நான் அவ்வளவு முட்டாள் இல்ல ராஜி. அவனை கொலை பண்ணிட்டு இன்னும் 14 வருஷம் என்ன ஜெயில இருக்க சொல்றியா? அப்புறம் எப்படி இந்த ஆட்டத்துல இருந்து அவன் விலகுவான்? நான் ஒரு டாக்டர், ஒரு புத்திசாலி டாக்டர் நினைச்சா ஒரு மனுஷனை தடையுமே இல்லாம என்ன வேணாலும் பண்ணலாம். அத நான் துவாரகேஷ்க்கு பண்ண போறேன். அதுக்கப்புறம் துவாரகேஷே ஸ்னேகாவை கூப்பிட்டு என்ன மறந்துருன்னு சொல்ல போறான். அந்த துவாரகேஷே முன்னாடி நின்னு ஸ்னேகாவுக்கும் பிரதீப்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு சாட்சி கையெழுத்தும் போடுவான். ஐயோ, என்னென்ன உளர்ற? அப்படி என்னென்ன நீ பண்ண போற? அப்படியெல்லாம் நடக்குமா? இது சாத்தியமா? நடக்கும், சாத்தியம்தான். ஐயோ, நீ ஏதோ தப்பு பண்ண போற. தப்புதான், ஆனா இந்த முறை தப்பு இல்லாம பண்ணுவேன். ஜெயில உட்கார்ந்து இதை யோசிக்கிறத தவிர வேற எனக்கு என்ன வேலை இருக்கு? பாத்துக்கலாம் ராஜி, தைரியமா இரு. நல்ல சுத்தமா தேயி. அப்புறம் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு நல்ல கோல புக் பார்த்தேன். இத பாரு, விதவிதமான கோலம் இருக்குடி, பாரு. வாங்கி பாரு. ஏய், ஏண்டி தூக்கி போட்ட? ஆண்டி வாமா, இன்னைக்கு காலையிலே காக்கா கத்துச்சு. அப்பவே தெரியும் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு. அண்ணி எப்படி இருக்கீங்க? என்ன மார்த்தி, நீ ஊருக்கு போயிட்டு வந்திருக்கியே, நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கியா? என்ன ஆண்டி, நான் வந்தோன மீனா பார்த்து அண்ணின்னு கூப்பிட்டனே, கவனிக்கலையா? அடடே, நல்ல விஷயமாச்சே. எங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, சீக்கிரம் வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா, ஏன் நிக்கிற? வா உட்காரு. தேங்க்ஸ் அங்கிள். ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னாங்க. ஆமா அங்கிள், நேத்து தான் வந்தேன். ஒரு குட் நியூஸ் அங்கிள், 2 ஜாதகமும் பார்த்தோம், எல்லா பொருத்தமும் இருக்கு. எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் மீனாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. என் அண்ணாவும் ஓகே சொல்லிட்டானா பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து சொல்லியிருக்க. கொஞ்சம் இருமா, இப்ப வரேன். ஏமா, உங்க சொந்த ஊரு ராஜபாளையம் சொன்னீங்க. அது ராஜபாளையம் ப்ராப்பரா இல்ல பக்கத்துல ஏதாவது வில்லேஜா? ப்ராப்பர் ராஜபாளையம் தான் அங்கிள். உங்க ஃபேமிலி அங்க ஏதாவது பிசினஸ் பண்றாங்களா? எங்களுக்கு மில்ஸ் இருக்கு, வயல் இருக்கு, தோப்பு இருக்கு. ஓ அப்படியா? ஆமா அங்கிள். இந்தவ சக்கரை, உன் வாய் தர. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் சொன்னேன்ல, எனக்கு ஓகேனாலே எங்க அண்ணனுக்கு ஓகே தான். என்னங்க, உங்களுக்கு கொஞ்சம் சக்கரை? என்ன அங்கிள், ஆண்டியை முறைக்கிறீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆர்த்தி, உன் நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம பேசிடணும். அங்கிள், நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ஆண்டி என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மீனாவை பல பேர் பல தடவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு 2 தடவை நிச்சயம் நின்று போயிருக்கு. பண பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைம்மா. நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு இதெல்லாம் சொல்லாம மறைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்களாம் சொல்லக்கூடாது இல்லையா? எந்த குழப்பமும் வரக்கூடாது. ஒரு குழப்பமும் வராது அங்கிள். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அங்கிள், எனக்கே பல இடம் தட்டி போய் தான் கடைசியா இந்த வரன் அமைஞ்சுது. அந்த வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே தெரியும் அங்கிள். அந்த கஷ்டத்தை மீனா அனுபவிக்கவே மாட்டான். ஏமா, உனக்கு கோவில் கட்டிதாம கும்பிடணும். இந்த கல்யாணத்துல எல்லாமே செட் ஆயிருச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு. மாப்பிள்ளை இங்க வரும்போது உங்க எல்லாருக்கும் எங்க அண்ணனை கண்டிப்பா பிடிக்கும். அது வந்துமா, பணம் ஒரு பிரச்சனையே இல்ல அங்கிள். எங்க அண்ணன் மிலிட்டரியில இருந்து வந்தோன்னே சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு.
பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தோப்பு துறவு வயல் எல்லாமே இருக்கு. அதனால கல்யாண செலவு மொத்தமும் எங்களோடது. அது உங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது. என்ன கொஞ்சம் பேச விடுமா? உங்களை பேச விட மாட்டேன் அங்கிள். நீங்க ஏன் பேசணும்? நான் உங்களை பேச விட போறது இல்ல. கல்யாண பொண்ணு கட்டின சேலையோட வந்தா போதும். எங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வேணும். அது மீனாதான்னு எங்க குடும்பத்துல எல்லாரும் டிசைட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க பேசவே வேணாம் அங்கிள். எப்போ அம்மாவும் அண்ணனும் பொண்ணு பார்க்க வரட்டும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க அங்கிள். கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிடலாம். கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷமா. என் புள்ள வெளியில போயிருக்கான். அவன் வந்த உடனே அவன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நல்ல முடிவா நாளைக்கே சொல்லிடுறேன். என்ன அங்கிள், ஓகே தானே? ஷாமளாவே சொல்லிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்குமா? ஓகே அங்கிள், நான் வரேன். நான் வரேன் ஆண்டி. சரிம்மா. இங்க பாருங்க அங்கிள், சட்டு புட்டுன்னு தேதிய சொல்லுங்க. நாங்க உடனே வந்துடுறோம். வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. அண்ணி, உண்மையிலே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா? எங்க அண்ணனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வரேன் அண்ணி. என்னங்க இது? புயல் மாதிரி வந்தா ஆலங்கட்டி மழை மாதிரி படபட படபடன்னு பொழிஞ்சிட்டு போயிட்டா. எவ்வளவு நல்ல பொண்ணு பாருங்க, எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. ஏண்டி மீனா, உனக்கு சம்மதம் தானே? என்னங்க இது? அவ பதில சொல்லிட்டு போயிட்டாடி. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஷாமளா, வாழ்க்கையில ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடினோம், வாழ்க்கையே தொலைச்சிருவோம். அதை புரிஞ்சுக்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். மீனாவோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அந்த மிலிட்டரிக்காரன் தான் தாலி கட்ட போறான். இத யார் தடுத்தாலும் சரி, யாரு முரண்டு பிடிச்சாலும் சரி, இந்த ஷாமளா இதை நடத்தியே காட்டுவா. இது சத்தியம். சார், சாரி சார், உங்களை எழுப்புறதுக்கு வேற வழி தெரியல, அதான் கால் பண்ணேன். சார், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ். எதுலேயுமே சைன் பண்ணாமலே வச்சிருக்கீங்க. கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க சார். நீ பார்த்துட்டு போதும். சார், நான் செக் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. பண்ணிக்கலாம். என்ன சார் ஆச்சு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லைன்னா தான் ஆச்சரியம். எனக்கும் உமாக்கும் சண்டை. அதான் நீங்களும் அவங்களும் எப்ப பார்த்தாலும் கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. இல்லை, அன்னைக்கு குழந்தைய பார்க்க அம்மாவும் பிரியாவும் வந்தாங்கன்னு சொன்னல. ஆமா. குழந்தைக்கு என்ன சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் தெரியாது. குழந்தை உண்மையை தான் சொல்லணும். உமா கிட்ட போய் ஸ்கூல்ல பாட்டி அத்தையும் பார்த்தேன்னு சொல்லிட்டா. ஐயோ. அப்போ தீச்சட்டிய கையில் பிடிச்சிட்டு சாமியாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டா. இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு கத்துறா. ஒரு பொண்டாட்டி எந்த வார்த்தையெல்லாம் ஒரு புருஷகிட்ட பேசக்கூடாதோ எல்லாத்தையுமே பேசுறா. அடக்கடவுளே. அந்த ஒரு அரை மணி நேரம் டிராவலிங் டைம் மட்டும்தான் என் லைஃப்லயே எனக்கு சந்தோஷம், நிம்மதி, பொழுதுபோக்கு எல்லாமே குஷிதாம்மா. நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. இனி அதுவும் எனக்கு இல்லை, அதுக்கும் ஆப்பு வச்சுட்டா. என்ன சார் நீங்க சின்ன குழந்தை மாதிரி? குஷி உங்களோட பாப்பா.
நீங்க அவளோட அப்பா. அவ கூட நீங்க பழகிறதையும் பேசுறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஏதோ உங்க வைஃப் ஒரு கோவத்துல உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். அதுக்காக காலம் முழுக்க அப்படியே இருந்துருவாங்களா? ஒரு 2-3 நாள் போனா எல்லாமே சரியாயிடும் சார். அதெல்லாம் சரியா ஸ்னேகா. உனக்கு உமா பத்தி தெரியாது. அவ திருந்த மாட்டா, ஒரு ராட்சசி. சார் ஸ்டாப் இட். எப்ப பார்த்தாலும் நீங்க அவங்களே குறை சொல்லிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை பத்தியும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு பிரசன்ட், ஒரு கிஃப்ட், ஒரு சர்ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தா யாராலையும் கொடுக்க முடியாது. கல்யாணம் ஆன அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனை தான். இப்படி இருக்கிற பொண்ணுக்கு என்ன பிரசன்டேஷன் வாங்கி தருது, என்ன பூ கொடுக்கறது? இதெல்லாம் ஒரு காரணமா சார்? இல்லை ஸ்னேகா, உமாவுக்கு ராஜீவோட பாசமோ தேவையில்லை. அவகிட்ட எல்லாம் இருக்கு. பணம், வசதி, காரு, பங்களா, பேங்க் பேலன்ஸ், ஒன்று விடாம எல்லாமே இருக்கு. ஒண்ணுதான் இல்லை, நான் தான். சார் ஆமா ஸ்னேகா, ஒன் ஃபைன் டே நான் ஏற்கனவே ரொம்ப நொந்துட்டேன். சரியாகும் தான் பார்த்துட்டே இருக்கேன். சரியாகலன்னா இந்த ஆஃபீஸ்லயோ வீட்லயோ இல்லை உங்க யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போயிடுவேன். நீ மட்டும் என்ன மறந்துடாத. சார் இட்ஸ் டீ பிரேக். இருக்கு. எப்பவுமே துவாரகேஷ் சீக்கிரமா வந்துருவான். இன்னைக்கேன்னு பார்த்து இவ்ளோ லேட் ஆகுது. மா, அண்ணா வந்தா சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுவான். நீ கவலைப்படாத, நீ பேசாம படு. அதுக்கு இல்லடி, அவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இதோ வந்துட்டான் போல இருக்கு. பைக் சத்தம் கேக்குது. வா துவாரகேஷ், எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? ஆர்த்தி வந்திருந்தாடா. அவ நல்ல விஷயம் சொன்னா. அவங்க அண்ணனுக்கு நம்ம மீனாவை ரொம்ப பிடிச்சு போச்சாண்டா. டேய் என்னடா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்டு இருக்க. அப்புறம் ஆர்த்தியோட அண்ணன்ல அவர் ஜாதகம் மீனாவோட நல்லா பொருந்தி இருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க அண்ணனுக்கு நம்ம மீனாவை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு ஆர்த்தி சந்தோஷமா வந்து சொன்னாடா. கல்யாணத்துக்கான எல்லா செலவும் அவங்களோடதுதான். நம்ம பக்கம் எந்த செலவும் இல்லடா. எப்ப பொண்ணு பார்க்க வரலான்னு ஆர்த்தி கேட்டா, நான் என் புள்ள வரட்டும், கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லிடுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சரி, மீனாவை பொண்ணு பார்க்க என்னைக்கு வர சொல்லலாம்? இன்னும் 15 நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது வரைக்கும் இதை பற்றி பேசாதீங்க. பெத்த பிள்ளைங்களை நம்பினா வேதனையும் ஏமாத்தமும் தான் மிச்சம். ஷியாமளாவுக்கு இதெல்லாம் எப்போ புரிய போகுதோ? துவாரகேஷ், ஏய் துவாரகேஷ், துவாரகேஷ், டேய், இது நாள் வரைக்கும் மீனாவோட பிரச்சனை இல்ல. இந்த ரூம் கதவு மட்டும்தான் மூடாம திறந்தே இருந்துச்சு. இப்ப இந்த கதவு சாத்திடுச்சு. என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியலையே. மா, அண்ணா உள்ள ட்ரெஸ் மாத்த போயிருக்குமா? அழாதமா. அவன் ட்ரெஸ்ஸ மாத்தலடி, மனச மாத்திக்கிட்டான். இது நாள் வரைக்கும் என் புள்ள மீனா கல்யாணம் அப்படியே துடிப்பான். எப்படியாவது அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு ஒரு வெறியோட அலைவான். ஆனா இன்னைக்கு ஒரு வரன் தானா அமைஞ்சு வந்திருக்கு. இப்படி போய் கதவு சாத்திக்கிட்டானே.
பின்ன அவன் எப்படிம்மா கதவை திறப்பான்? ஏன் அவனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஸ்னேகாவை இந்த வீட்ல தங்க வச்சுக்கிறேன்னு சொன்னான், அதுவும் நடு ராத்திரியில. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காமா? அன்னைக்கு பூட்டின கதவுக்கு சாவி கிடைச்சது, அதுவும் உன் கையில கிடைச்சது. நீ என்ன பண்ண? பூட்டின கதவு பூட்டியே இருக்கட்டும், நான் சாவியை யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏண்டி கண்டதையும் பேசிய வயிற்றுல கொட்டிக்கிற? பின்ன என்னம்மா, அன்னைக்கு ஸ்னேகாவுக்கு மனிதாபிமானத்தோட கொஞ்சமாவது ஆதரவு காட்டியிருந்தேனா அண்ணன் மனசு சந்தோஷப்பட்டிருக்கும். அவன் மட்டும் நாசமா போகணும், உன் பொண்ணு வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணுமா? ஏய் வாய் மூடுடி. கல்யாணமாகாத ஒரு வயசு பொண்ண நடு ராத்திரி கூட்டிட்டு வந்தா எந்த அப்பா அம்மாடி சும்மா நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க? மா 1000 பிரச்சனை இருக்கட்டுமே, ஆனா அவங்க எந்த சூழ்நிலையில இந்த வீட்டுக்கு வந்தாங்க அது கொஞ்சம் நினைச்சு பாத்தியாமா நீ? ஆனா நீ என்ன பண்ண? மனசாட்சியே இல்லாம அவங்கள வெளியில துரத்துன. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் மனசுக்குள்ள கொஞ்சம் இதெல்லாம் நினைச்சு பாப்பாங்க தானேமா? உனக்கு வேண்டானா சீ போடான்னு சொல்லுவ, வேணும்னா துவாரகேஷ் துவாரகேஷ்னு கொஞ்சுவியா? ஏண்டி நான் அவ்வளவு சுயநலமாடி? பெத்தவங்க எல்லாருமே பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்கடி. மீனாவோட வாழ்க்கை விடிய போகுது, மாப்பிள்ள அமைஞ்சாச்சு. நாம ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த மாசமே கல்யாணம். இந்த நேரத்துல கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு மீனாவோட வாழ்க்கையை இவன் கெடுக்கலாமா? நீ துவாரகேஷ் கதவை தருடா. ஏண்டா அவ்வளவு சுயநலமா மாறி போயிட்ட? உனக்கு என்னடா ஆச்சு? டேய், உங்க அப்பா ஒரு பக்கம் படுத்துறாருன்னா நீ இன்னொரு பக்கம் என்ன கொல்றியேடா. இப்படியே ஒவ்வொருத்தரா பிச்சுக்கிட்டு போனா தனி ஒரு பொம்பளையா நான் என்னடா பண்ணுவேன்? என் பொண்ணு மீனா வாழ்க்கை என்னடா ஆகும்? ஐயோ கடவுளே, கதவை தரடா. நல்லா பண்ணுவேன். ஆண்டவா, இப்படி ஒரு சோதனை கொடுக்கறியப்பா. டேய் கண்ணா, கதவை தரடா. ஏதாவது பேசுடா. துவாரகேஷ், துவாரகேஷ்.